வணக்கம் நேயர்களே. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருவருக்கும் இடையே ஒரு கடந்த 2-3 மாதங்களாகவே ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு. இதில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி நான் என்னுடைய நிலைப்பாடை மனம் திறந்து பேச இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுகவுக்குள்ள மிகவும் ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு. இது ஏன் உருவாச்சு, இது எதனால் உருவாச்சுங்கிறதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் அதை பார்ப்போம். இரண்டாயிரத்தி 21 நடந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தேர்தலில் சந்திச்சாங்க. அதில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்ன, 2021 நம்முடைய கட்சியை தோற்பதற்கு என்ன காரணம், எதனால் நம்ம தோல்வியை சந்தித்தோம் அப்படிங்கிற ஒரு சர்வேங்கிறதோட அமைச்சர்கள் எல்லாம் கூடி ஒரு ஆலோசனை நடத்தினாங்க ஏடிஎம்கே தலைமை அலுவலகத்தில். என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தோல்விக்கு காரணம் நம்ம பிஜேபி கூட கூட்டணி வைத்ததுனால தான் இந்த தோல்வியை சந்தித்தோம், அதனால தான் நமக்கு இந்த பின்னடைவு அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட இணைந்ததுனால நமக்கு வரக்கூடிய சிறுபான்மையுடைய ஓட்டுக்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டுக்கள் நமக்கு விழாமல் போயிடுச்சு, அதனால தான் நம்ம இந்த தோல்வியை சந்தித்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இந்த கருத்துக்களை பதிவிட்டாங்க. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் பிஜேபி கூட்டணி விலகிருச்சு. 2 பேரும் தனித்தனி அணி ஆகிட்டாங்க. அதில் போட்டியிடும் போது அதிமுகவுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு பலத்த அடினே சொல்லலாம். அந்த தேர்தலில் இதே குரூப் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பிஜேபி கூட்டணியில் இருந்ததுன்னா ஒரு 20 அல்லது ஒரு 15 சீட்டாக நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்போம், நம்ம பிஜேபியிலேருந்து வெளியே வந்தது தான் தவறு அப்படின்னு செங்கோட்டையன் போன்ற ஆட்கள்லாம் அதை முக்கியமான ஒரு கருத்துக்களை சொன்னாங்க. அப்போ அதை நம்ம அவர் எடப்பாடி என்ன சொன்னார்னா, இல்லை இனிமேல் நம்ம பிஜேபி கூட எந்தவித அலையன்ஸும் கிடையாது, எந்த கூட்டும் வைத்துக்கொள்ள போவதில்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி அதை சொல்லியிருந்தாரு. அதன்படி அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்பு இல்லாமல் இருந்தாங்க. இடையில அண்ணாமலைக்கும் எடப்பாடியாருக்கும் ஒரு கருத்து மோதல் நடந்துச்சு. காரணம் என்னன்னா, அண்ணாமலை அண்ணாவையும் எம்ஜிஆர் பற்றிலாம் தவறாக ஜெயலலிதா பற்றி தவறாக பேசியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கருத்து மோதல் நடந்துச்சு. அதனால் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போரிய 2026 எலெக்ஷனில் இது அதாவது அரசியலை பொறுத்தளவு நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பிரிந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மீண்டும் இணைந்தது. நயினார் நாகேந்திரன் தமிழகத்தில் மாநில தலைவராக ஆனதுக்கு அப்புறம் அவருடைய முயற்சினால் அமித்ஷா சென்னைக்கு வந்தார். எடப்பாடியை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிருக்காங்க. இதுக்கு இடையில நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமே எடப்பாடியார் அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் உள்ளுக்குள்ளே மனக்கசப்பு, சில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. இது இல்லாமல் செங்கோட்டையன் தனியாக டெல்லிக்கு போய் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வந்தாங்க. அது அதிகப்படியான ஒரு மோதலை, ஒரு புகைச்சலை அதிகப்படுத்திருச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அவர் அதிமுகவில் அது அவர் டெல்லிக்கு போனது, நிர்மலா சீதாராமனை சந்தித்தது, அது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாமல், அங்கே உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கு யாருக்கும் தெரியாமல் தான் அவர் போயிட்டு வந்தார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக பேசப்பட்டுச்சு. அது இவங்களுக்குள்ள மோதலை இன்னும் அதிகப்படுத்துச்சு. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு போன 31ஆம் தேதி சென்னையில். அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் வந்திருந்தாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எடப்பாடியார் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த கூட்டத்தில் செங்கோட்டையனை வந்து கடைசி, அதாவது ஸ்கூலில் கடைசி பெஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து இவர் செங்கோட்டையனுக்கு கடைசி இருக்கையை கொடுத்துருந்தாங்க. பின்பக்கத்தில் உட்கார ஒரு இருக்கையை கொடுத்துருந்தாங்க. அதுவே அவருக்கு பெரிய ஒரு பின்னடைவாக தெரிஞ்சது. ஏன்னா 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே செங்கோட்டையனுடைய பிஹேவியர் கொஞ்சம் தவறாக தெரிஞ்சவொன்னே எடப்பாடியார் வந்து செங்கோட்டையனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துட்டார். அது அவருக்கு நல்லா தெரியும். என்ன காரணம்னா, இப்போ வந்து கொங்கு மண்டலத்தில் பொறுத்தளவு, குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு பகுதிகளில் செங்கோட்டையன் யாருக்கு சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் எம்எல்ஏ பதவி கிடைக்கும். யார் காட்டுறாரோ அவர் தான் நாடாளுமன்றத்தில் எம்பி சீட் கிடைக்கும். அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் எடப்பாடியார் வந்து சமீப காலமாகவே செங்கோட்டையனுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்தந்த பொறுப்புகளை கொடுத்தார். கட்சியில் வந்து மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் செங்கோட்டையனுக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ, செங்கோட்டையனால் யார் கட்சியை விட்டு வெளியே போனாங்களோ அவங்கள திரும்ப கட்சிக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த முக்கிய பொறுப்புகளை எடப்பாடியார் கொடுத்தாங்க. கொடுத்ததுனால செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அதிருப்தி. இப்படி பல காரணங்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்க போய் தான் செங்கோட்டையன் வந்து 5ஆம் தேதி, அதாவது நாளைக்கு நான் மனம் திறந்து பேச போகிறேன், என்னுடைய முடிவு என்னன்னு நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தேதி 4, நாளைக்கு 5ஆம் தேதி அவருடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சிடும். செங்கோட்டையன் வந்து வெளியே போய் நான் தனி கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா? நிச்சயமாக அந்த முடிவுக்கு ஒரு தவறான முடிவுக்கு செல்ல மாட்டார். ஏன்னா கட்சி தொடங்குவது ஒன்று பெரிய விஷயம் இல்லை, தொடங்கிடலாம். ஆனால் அதை நடத்துறது வந்து மிகப்பெரிய கடினம். அந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை அவர் செய்ய மாட்டார். சரி, அப்போ எடப்பாடியோட ஏடிஎம்கேலேருந்து விலகி டிஎம்கேயில் போய் சேரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையும் அலசி ஆராயும் போது அங்கே பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் திமுகவில் கோலச்சிட்டு இருக்கிறது யாருன்னா செந்தில் பாலாஜி. இவரோட ஒரு ரொம்ப ரொம்ப ஜூனியர். இவர் மூத்த அமைச்சர். இவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து, எடப்பாடி காலத்து வந்து அமைச்சராக இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தக்கூடிய செங்கோட்டையன் நேற்று வந்த செந்தில் பாலாஜிக்கு கீழே போய் வேலை செய்ய அவர் தயாராக இருக்க மாட்டார், போகவும் மாட்டார். அப்படி ஒரு முடிவை செங்கோட்டையன் நிச்சயமாக எடுக்க மாட்டார். அதனால் அவர் ஏடிஎம்கேலேருந்து விலகி திமுகவுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் சுத்தமாக இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இல்லை, இங்கேருந்து இப்போ ஏடிஎம்கே வேண்டாம், பிஜேபிகிட்டே போவாங்களா? அப்படி போனால் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குமா? அப்படியும் பார்த்தா அப்படியும் அவருக்கு மதிப்புக்கு இல்லை. காரணம் என்ன என்றால், அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை, முறிஞ்சு போச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தில் இவர் போய் சேர்ந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டம், இன்றைய சூழ்நிலை என்னன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து ஒரு பலத்த கூட்டணியாக உருவாகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அவர் வந்து பிஜேபிக்கு போனால் அவருக்கு அங்கே முக்கியத்துவம் கிடைக்காது, 0 தான் இருக்கும் அவருக்கு. அதனால் அவர் செங்கோட்டையன் நிச்சயமாக பிஜேபிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்தனுடைய கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. அடுத்தது என்ன செய்வார்னா, ஒரு ஐடியா. விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து இன்னைக்கு 2வது மாநாடாக நடத்திட்டாரு. மிகப்பெரிய ஒரு எழுச்சியை காமிச்சிருக்காரு. இளைஞர்கள்லாம் ஒரு பட்டாளத்தில் இருக்கிறாங்க, அவர் கூட இருக்கிறாங்க. அதனால் அவர் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து செங்கோட்டையன் வந்து விஜய் கூட சேர்ந்தாங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்தார்னா, கட்சியில் இறந்தார்னா அவருக்கு அதில் ஒரு முக்கியமான பொறுப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஏன்னா ஒரு மூத்த அமைச்சர், ஒரு மூத்த அரசியல்வாதி, அரசியல் பக்குவப்பட்டவர், இப்படிலாம் நிறைய இது இருக்கிறதுனால அவருக்கு அங்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்படி கூட நாளைக்கு அவரை நான் விஜயிட சேர போகிறேன் அப்படிங்கிற கூட ஒரு கருத்தை நாளைக்கு அவர் வெளியிட தயாராக இருக்கலாம். அதை கூட பார்க்கலாம். இல்லைன்னா இன்னொரு என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அதிமுகவிலேருந்து ஏற்கனவே வெளியே போன சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இந்த 3 பேரும் இப்போ தனித்தனியாக இருக்காங்க. டிடிவி தினகரன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் தனியாக இருக்கிறாரு, சசிகலா தனியாக இருக்காங்க. இவர் வெளியே போய் அந்த 3 பேரையும் சந்தித்து இவரும் சேர்ந்து 4 பேரும் கூட்டு சேர்ந்து அதிமுகவுக்கு எதிராக, எடப்பாடிக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கலாம்
அப்படிங்கிறத நம்ம என்ன தோணுது. ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தளவு அவர் என்னைக்கு முன்னாடி சொல்லியிருக்கார், என்னைக்குமே அம்மா எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட கட்சி, அம்மாவால் வழிநடத்தப்பட்ட கட்சி, அதில் என்னைக்குமே நான் அந்த கட்சியை சேதாரம் பண்ண அழிக்க நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால அதற்கும் அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இவர் செங்கோட்டையன் எடப்பாடி மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியில், ஒரு கோபத்தில் இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம், வரலாம். நாளைக்கு 5ஆம் தேதி அதோடைய அவர் முடிவை சொல்லிடுவார், தெரிஞ்சிடும். செங்கோட்டையன் 2 நாளைக்கு முன்னாடி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு அவங்களுடைய நிர்வாகிகளை வச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் தொகுதியுடைய அதிமுக எம்எல்ஏ பண்ணாரி அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாரு. 16 ஒன்றிய செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. 14 பேரூர் கழக செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. 3 நகர செயலாளர்கள் செங்கோட்டையன் கூப்பிட்டதுனால அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதை பேசிக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு இவ்வளோதான் மக்கள் செல்வாக்கு இருக்கா, இவ்வளோதான் கட்சியில் பலம் இருக்கா, இப்படி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை இல்லை. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மாவட்ட செயலாளர் யாரும் அவர் கூட இல்லை. இந்த ஒன்றிய செயலாளர் 16 பேரை வச்சு, ஒரு 14 பேரூர் கழக செயலாளரை வச்சு, 3 நகர செயலாளரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன அறிவிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே பொறுத்தளவு செங்கோட்டையன் ஒரு மூத்த அமைச்சர். அதாவது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருக்காங்க, எடப்பாடியார் காலத்தில் அமைச்சராக இருக்கிறாங்க. ஜெயலலிதா இறந்த பொழுது யார் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு போட்டி வரும்போது எல்லாருமே, சசிகலா உட்பட எல்லாருமே கை காட்டினது செங்கோட்டையன் தான் கை காட்டினாங்க. அவர் தான் அடுத்து சிஎம்மாக வரணும், அவர் வந்தால் தான் ஏடிஎம்கே காப்பாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையனை தான் எல்லாரும் காமித்தாங்க. ஏன்னா அவர் ஒரு திறமசாலி, ஒரு அறிவாளி, ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யூகம் பண்ணாங்க. ஆனால் செங்கோட்டையன் அதுக்கு சம்மதிக்கலை. எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு அவர் பின்னுக்கு வந்துட்டார். அது பயந்துட்டாரா, இல்லை நம்மளால் முடியாது, நம்மகிட்ட ஒரு பெரிய சுமையை தூக்கி நம்ம தலையில் வைக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டாரா என்னங்கிறது தெரியல. அதனால அவர் அதை ஏற்றுக்கல. அவர் ஏற்றுக்காத அடுத்த காரணத்தினால தான் அடுத்து எல்லாருடைய பார்வையும் எடப்பாடி மேலே விழுந்தது. எடப்பாடியார் அதுக்கு பிறகுதான் அவர் சிஎம் ஆனார். அந்த அளவுக்கு எடப்பாடியை விட முக்கியத்துவம் அவர் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த முக்கியத்துவத்தை செங்கோட்டையன் அவர் பயன்படுத்திக்க தவறிட்டாரு தான் சொல்லணும். எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சுற்றுப்பயணத்தில் அதாவது ஒரு 234 தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு அதனுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். அவர் எங்கே தொடங்கினார்னா கொங்கு மண்டலத்தில் மேட்டுப்பாளையத்தில் தான் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடங்கும் போது எடப்பாடியிலிருந்து அவர் மேட்டுப்பாளையம் போகணுன்னா கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக தான் போகணும். ஆனால் கோபிச்செட்டிப்பாளையம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஆக்சுவலாக அவருக்கு வழியிலே அவரை நிறுத்தி அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவரை அழைச்சி கொண்டு போயிருக்கணும். ஏன்னா இவர் கொங்கு மண்டலம், இவரும் கூட போயிருக்கணும், அந்த பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கணும். ஆனால் செங்கோட்டையன் எடப்பாடியாருக்கு வரவேற்பும் கொடுக்கல, அவர் கூட்டத்தில் போய் கலந்துக்கவும் இல்லை. காரணம் என்னென்னா அவங்க இருவருக்கும் இல்லை உரிய மனக்கசப்பு, ஒரு கருத்து வேறுபாடு. அதனால தான் அவர் அந்த வரவேற்பு கொடுக்காம அவாய்ட் பண்ணார். இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுது. செங்கோட்டையனுடைய முடிவுகள் 4 விதமாக இருக்குன்னு நம்ம ஒன்றில் பார்த்துருக்கோம். நாளை காலை 5ஆம் தேதி அவர் பத்திரிகையாளரை சந்திக்க போகிறாரு. சந்தித்து அவருடைய முடிவை ஆணித்தரமாக அறிவிக்க இருக்கிறார். அது என்ன முடிவுங்கிறது நம்ம இப்போ பார்த்தோமே, 4 கருத்து சொன்னோம். அதில் ஏதாவது ஒரு இதில் கண்டிப்பாக அவர் நிச்சயமாக அதை இருப்பார். ஏன்னா 2 பக்கம் அடைக்கப்பட்டு விட்டது. அதாவது தனி கட்சி தொடங்க எண்ணம் இல்லை, பிஜேபி கூட சேர வாய்ப்பில்லை, திமுக கூட இணைய வாய்ப்பில்லை. முடிந்தால் தமிழக வெற்றி கழகத்தோடு இணையறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவரே மாதிரி இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன், அவரும் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அரசியல்வாதி சொல்லலாம். எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன். அவரே அதிமுகலேருந்து விலகி தேமுதிக தொடங்கும் போது விஜயகாந்த் போய் சேர்ந்தார், அங்கே போய் ஆலோசகராக இருந்தார்.
இன்னைக்கு அவருடைய நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய நிலைமை இன்னைக்கு வந்து அவர் எங்கே இருக்காருன்னே தெரில. தேமுதிகவில் இருக்கிறார் அவ்வளோதான். பட் எந்தமே அவரால் ஜோபிக்க முடியல, ஜொலிக்க முடியல. அதே நிலைமை தான் செங்கோட்டையன் விஜய்கிட்ட போனால், தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் இணைந்தால் பண்ருட்டிக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் செங்கோட்டையனுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நாளை காலை அவர் என்ன சொல்ல போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.